தம்பி, 80 கோடி மக்கள் ஏழை. இந்தியா இந்த பட்டினி கிடப்பவர்கள் நாட்டில் மிக முதன்மையான இடத்துல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல நீ ஆய்ந்து பாத்தீங்கன்னா மீன் வளம் மட்டும் இருக்கும், காடுகள் வளம் மட்டும் இருக்கும். சில இடங்கள்ல சின்ன சின்ன வளங்கள் மட்டும்தான் இருக்கும். இதுல சிங்கப்பூர்ல கடலை தவிர எதுவுமே கிடையாது. இந்த நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை மட்டும் வைத்துக்கொண்டு, கியூபானா வெறும் கரும்பு, இப்ப பிரேசில்னா மாடு கரும்பு, டென்மார்க்னா மாடு, இந்த மாதிரி சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு வளமையாக செழிப்பா வாழும்போது எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு சில நாடுகளை பனி அடர்த்தியா கொட்டும், சில நாடுகளை மழை அடர்த்தியா பெய்யும், சில நாடுகளை வெயில் அடர்த்தியா அதிகமா அடிக்கும். ஆனால் எல்லா பருவநிலையும் மிகச் சீராக இருக்கிற ஒரு தேசம், ஒரு நிலப்பரப்பு இந்தியா. இங்க கடல் இருக்கு, மலை இருக்கு, நிலம் இருக்கு, காடு இருக்கு, எல்லாம் இருந்தும் உழைக்க அளப்பெரிய மனித ஆற்றல் இருக்கு. எல்லாம் இருந்தும் என் நாடு பிச்சை எடுக்குதுன்னா காரணம் என்னன்னு நீ கேட்டுக்க. உழைப்பில் இருந்து உன்னை வெளியேற்றி சும்மா உட்காரு, உனக்கு சம்பளம் தாரன்ட்டான். உலகத்துல மூளைங்கிற உறுப்பு இல்லாதவன் ஆட்சியால சொன்னா கூட அவன் என்ன செய்வான்னா, அவனுக்கு தெரியும் மனித அறிவாற்றல், மனித உடலாற்றல், இது இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். ஆனால் சும்மா உட்காரு சம்பளம் தாரன்னு சொல்ற நாடு எப்படா உருப்படுங்கிற கேள்வியை அவனாது கேட்டானா. இதை ஒரு திட்டம்னு கொண்டு வர்ற முட்டாள் கூட்டத்தை வச்சுட்டேடா நீ. எப்படா ஏற்ப நீ சாரா இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒரு கேள்வி வைப்போம்டா. நட்டு வைத்த மரங்கள் எத்தனைடா? நட்டு வளர்த்த மரங்கள், தூர்வாரிய ஏரி குளங்கள், சீரமைத்த சாலைகள். டேய், உண்மையிலே என் உடன் பிறந்தானே உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடுறது, ஒருத்தர் தலையில ஒருத்தர் பேன் பாக்குறது, படுத்து தூங்குறது, ஆண்களா இருந்தா சீட்டாடுறது, தாய கட்ட விட்டுறது, இதாண்டா 100 நாள் வேலை. இந்த 100 நாள் வேலை உழைப்பிலிருந்து வெளியேறிட்டியா, வேளாண்மைக்கு ஆள் இல்லையா, முடிஞ்சு. அதுக்கப்புறம் நீ உழைப்பிலிருந்து வெளியேறின, உனக்கு உளவியலா ஒரு நோயை தந்தான். என்ன நோய்? என்ன நோய்? இங்க பாரு,